வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுரேஷ் தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தான். அதாவது தன் மனைவி கீதாவின் திறந்திருந்த கைப்பையை ஏண்டா பார்த்தோம் என்று சுரேஷ் தவித்துக் கொண்டிருந்தான். அப்படியெல்லாம் அவன் பார்ப்பவன் கிடையாது. திறந்திருந்தது தன்னுடைய அன்பு மனைவி கீதாவின் கைப்பை என்பதால் எடுத்துக்கொண்ட உரிமைதான் அது. ஒரு சிறு அல்ப ஆசை எதேச்சியாக பார்க்க போய் இப்படி விபரீதமாக முடிந்துவிட்டது. அப்படி என்னதான் இருந்தது அவள் கைப்பையில்? பிரபலமான புத்தகம் ஒன்றிலிருந்து கத்தரிக்கப்பட்ட போட்டோ. அதாவது தற்போது புகழின் உச்சியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் நடிகர் ஒருவரின் வண்ணமயமான போட்டோ கொட்டிங் தான் அது. அதை பார்த்ததும் மனம் ஒரு குரங்கு என்பதற்கு ஏற்ப சுரேஷின் மனம் அலைப்பாய்ந்தது. வீடு அலுவலகம் இரண்டையும் அருமையாக கையாள்வதில் கீதா கில்லாடிதான் என்பதில் சந்தேகமே இல்லை. இரு பசங்களும் பள்ளியில் 5 மற்றும் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றனர். உடைக்கு ஏற்றவாறு கம்மல், பொட்டு, செயின், வளையல், கைப்பை என அலுவலகத்திற்கு நேர்த்தியாக அணிந்து செல்லும் கீதா சுரேஷை விட நல்ல நிறம், பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருப்பாள். கீதாவின் கைப்பையில் எதற்காக அந்த நடிகரின் போட்டோ? அவளிடம் இதை பற்றி எப்படி கேட்பது, என்னவென்று கேட்பது என்று ஒன்றும் புரியாமல் தவித்தான் சுரேஷ். பிரபல விளம்பர நிறுவனத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட பிரிவில் அதிகாரியாக பணிபுரியும் கீதாவின் கைப்பைக்குள் அந்த போட்டோ எப்படி? ஒருவேளை அவனை கொடுத்திருப்பானோ? இது எந்தவித பழக்கமாக இருக்கும்? இப்படி பலவாறு தனக்குத்தானே யோசித்தவன் அந்த போட்டோவை எடுத்து நைஸாக தனது பாக்கெட்டில் வைக்க, அந்நேரம் புதுசா வாங்கின வளையல் செயின் எங்க வச்சேன்னு தெரியலையே என்று கூறியபடியே ஹாலுக்கு வந்த கீதா எதேச்சியாக டிவியை ஆன் செய்தாள். அப்போது ஒரு சேனலில் அந்த நடிகரின் பாடல் காட்சி ஒன்று ஒளிபரப்பாக கீதா அதை பார்த்து மகிழ்ச்சியில் புன்னகைத்தாள். சுரேஷும் அந்த நடிகரின் தீவிர ரசிகர்தான். இருந்தாலும் இப்போது அவன் ரசிக்கவில்லை. டிவியை பார்க்க பிடிக்காமல் வேறு பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்போது கீதா, என்னங்க டிவியில் உங்கள் ஆள் வந்திருக்காரு, பார்க்கலையா? அதை கேட்ட சுரேஷ், என்னோட ஆளா உன்னோட ஆளா என்று கேட்க அவனை வியப்புடன் பார்த்து, என்ன சொல்றீங்க என்றாள் கீதா. ஒன்றுமில்லை, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி நீயும் கிளம்பு, காலங்காத்தால என்ன டிவின்னு கடுப்புடன் சொல்லிவிட்டு சென்றான். இவருக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன் போல. சரி நைட்டு வீட்டுக்கு வந்ததும் கேட்கலாம் என நினைத்து கொண்டே கீதாவும் வேலைக்கு புறப்பட்டாள். ஆஃபீஸில் சுரேஷுக்கு வேலையே ஓடவில்லை. அந்த நடிகரின் போட்டோவை கைப்பைக்குள் வைக்கும் அளவுக்கு அவனுடன் கீதாவுக்கு பழக்கமா? எல்லாவற்றையும் என்னிடம் கூறுபவள் ஏன் இது பற்றி என்னிடம் ஒன்றுமே கூறவில்லை? வேண்டாத கற்பனைகள் அவன் மண்டையை துளைத்தது. காப்பியை குடிக்காதவன் 4-5 கப் காப்பியை குடிக்க, என்ன சுரேஷ் சார் உடம்பு சரியில்லையா என்று சக ஊழியர்கள் கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான். ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு செல்லும் முன் பாக்கெட்டிலிருந்து அந்த நடிகரின் போட்டோவை எடுத்து கிழித்து வீசினான். இப்போது மனசு கொஞ்சம் சமாதானமானாலும் இது போல வேற ஏதாவது போட்டோ அவளிடம் இருக்குமோ என்று அவன் உள்மனம் பேசியது. மீண்டும் தொலைந்து போன நிம்மதியுடன் மிகவும் தாமதமாக வீடு திரும்பினான். சுரேஷுக்காக டைனிங் டேபிளில் காத்திருந்த கீதா, என்னங்க ஆபீஸ்ல மீட்டிங்கா? அதான் லேட்டா? சரி பசிக்குது, வாங்க சாப்பிடலாம் என்றாள். உடை மாற்றி விட்டு வந்து சாப்பிட அமர்ந்தவன் ஒன்றும் பேசாமல் ஏதோ பேருக்கு சாப்பிட்டு முடிக்க, என்னங்க என்னோட கைப்பையில ஒரு பேப்பர் கட்டிங் வச்சிருந்தேன், இப்போ காணல, அதை நீங்க பார்த்தீங்களா? எனது கட்டிங்கா? நானா? உன்னோட கைப்பையை பார்க்கறது தான் என்னோட வேலையா? எனக்கு ஆஃபீஸில் தலைக்கு மேலே வேலை என்று எரிச்சலுடன் சீறினான். ஏங்க இப்போ எதுக்கு நீங்கள் எரிஞ்சு விடுறீங்க? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அதான் லேட் ஆயிடுச்சா? என்னாச்சுங்க சொல்லுங்க என்று கீதா அன்புடன் கேட்க, ஏன் என் மேலே சந்தேகமா? அப்படியெல்லாம் இல்லைங்க, அது என்ன போயின்னு இருக்கிற, சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகணும் என்று புரிந்து தள்ளினான் சுரேஷ். இல்லைங்க, என்னோட தோழி மீரா, அவள் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கா. 4 நாள் முன்னாடி வந்த மாத இதழ் ஒன்றில் மணமகள் தேவை விளம்பரம் பார்த்தேன். அது மீராவோட பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. அவகிட்ட கொடுக்கலான்னு அதை கட் பண்ணி என்னோட கைப்பைக்குள்ளே வச்சேன். இப்போ அதை காணலை. அந்த பேப்பர் கூட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போய் தூங்குங்க, நானே தேடி எடுத்துக்கிறேன். சாரிங்க. தன் மனைவி சொன்னதை கேட்டு ஒரு வினாடி திடுக்கிட்டவன், நானும் சாரி என்று முணுமுணுத்தவாறே தான் செய்த தவறை எண்ணி கூனி குறுகி ஒருவித குற்ற உணர்வோடு வேகமாக எழுந்து சென்றவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் கீதா.